Hi friends, welcome back to Subhiksha Samayalarai. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம கிறிஸ்பியான தோசையும் சாஃப்டான இட்லியும் ரேசன் அரிசியை வச்சு எப்படி அரைக்கலாம் மாவு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரொம்பவே சிம்பிள் தாங்க. நம்ம ரேசன் அரிசியை நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்திருப்போம். ஆனால் இந்த மாதிரி சாஃப்டான இட்லியும் தோசையும் அதிலே வர வைக்கலாம். வித் டிப்ஸோட என்னென்னங்கிறத பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு ரேசன் அரிசி எடுத்துக்கிறேன். இது வந்து பச்சரிசி கிடையாது, ரேஷனில் கிடைக்கிற புழுங்கல் அரிசி. இது வந்து கருப்பரிசி, நெல்லெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக அதே கப்பில் 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கலாம். நான் ரெண்டுத்தையும் ஒரே பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து அரிசி எடுக்கணும், இதுக்கப்புறம் கல்லெல்லாம் எதுவும் இல்லாமல் க்ளீன் பண்ணணும் இதுமேல் தான் அப்படின்னா ரேஷன் அரிசியும் இட்லி அரிசியும் தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சிடலாம். அடுத்ததாக நான் எந்த கப்பில் அரிசி எடுத்தனோ அதே கப்லேயே 3/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். வெள்ளை உளுந்து நான் எடுத்துருக்கேன், நீங்கள் கருப்பு உளுந்து எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். 3/4 கப் எடுத்துக்கிட்டு அதையும் நல்லா ஊற வச்சுட்டேன். பார்த்தாவே தெரியும், 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஊற வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு சின்ன பவுலில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே இட்லி அரிசி ரேஷன் அரிசியும் ஒன்றா ஊற வச்சாச்சு. அடுத்ததாக வெள்ளை உளுந்து அப்புறம் வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சாச்சு. இப்போது கிரைண்டர் கழுவி வச்சுட்டாச்சு. அதில் நம்ம ஊற வச்சுருக்க வெந்தயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக உளுந்தை நல்லா ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு எடுத்தாச்சு. இப்போது கிரைண்டரை ஆன் பண்ணிவிட்டு இந்த வெந்தயம் லைட்டாக ஒரு செகண்ட் அரைப்பட்டதும் கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துடலாம். உளுந்து சேர்த்துட்டு நல்லா அரைச்சிடலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். ஐஸ் வாட்டரோ அப்படி இல்லைனா ஐஸ் க்யூப்ஸை நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இட்லி இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். நான் வந்து ஐஸ் வாட்டர் வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே பாதி அளவுக்கு நல்லா உளுந்து அரைஞ்சி வந்துருச்சு. இப்போ பார்த்தா தெரியும், பாதி அளவுக்கு உளுந்து அரைஞ்சி வந்திருக்கிறது. இப்போ இது இன்னும் நல்லா அரைப்பட்டு வரணும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து 5 நிமிஷம் வரைக்கும் இன்னும் நல்லா அரைஞ்சி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்துருச்சு உளுந்து மாவு. நம்மளுக்கு வந்து உளுந்து மாவு அரைக்கிறது இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு சிலர் வந்து அரிசி உளுந்து எல்லாமே ஒன்றா ஊற வைப்பாங்க. அந்த மாதிரி ஆட்டினோம் அப்படின்னா இட்லி சாஃப்டாக இருக்காது. இந்த மாதிரி தனியாக ஊற வச்சு ஆட்டும் போது நல்லா மாவு சாஃப்டாக வரும்போது இட்லி சாஃப்டாக இருக்கும். இப்போ உளுந்து மாவு எல்லாத்தையுமே நம்ம ஒரு பாத்திரத்தில் வலிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்து மாவு எல்லாமே நான் வலிச்சு எடுத்துட்டேன். இப்போது இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டாச்சு உளுந்து மாவு. இப்போ அடுத்ததாக ரேஷன் அரிசி அப்புறம் இட்லி அரிசி ஒன்றா ஊற வச்சுருந்ததை நல்லா கழுவிட்டு எடுத்துட்டேன். நீங்கள் வந்து ரேஷன் அரிசி தனியாக ஊற வச்சுருந்தா அதை நல்லா கல் இல்லாமல் அரிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து கல்லெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போது இந்த அரிசியை கிரைண்டரில் சேர்த்துடலாம். ஒரு சில ரேஷன் அரிசிலாம் வந்து லேசாக ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுல லேசாக சுடு தண்ணி வச்சு ஒரு தடவை வாஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ அரிசி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா அரைஞ்சி வரட்டும். இப்போது கிரைண்டரை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அரைஞ்சி வரட்டும். இடையில தண்ணி வந்து பத்தாத மாதிரி இருந்து ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் அரைச்சாச்சு. பார்த்துடலாம், லேசாக ரவை மாதிரி அரிசியோட பதம் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 4 கை அளவுக்கு மாவை எடுத்துக்கலாம். ஏன்னா இட்லிக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம்னா கொலகொலன்னு ஆகிடும். அதனால் இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 4 கை அளவுக்கு மாவை எடுத்துட்டு
இப்போது ஒரு நிமிஷம் அரைய விட்டு மற்ற எல்லா மாவையும் பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கிரைண்டர் ஓடும் போதே இதை அள்ள தெரியல அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மாற்றிடலாம் டைரெக்டாக. இப்போது இது மாவு எல்லாத்தையும் வலிச்சிட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணியை இந்த மாதிரி கிரைண்டரில் சேர்த்து விட்டுடலாம். இது எதுக்காக அப்படின்னா நம்ம கிரைண்டர் கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாஷ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இல்லாமல் இந்த மாதிரி கிரைண்டர் ஓடும் போதே கொஞ்சம் தண்ணி விட்டு எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வாஷ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கிரைண்டரை. அதனால் இது ஒரு டிப் தான். பார்த்தாவே தெரியும், பாதிக்கு பாதி அதுவே கிரைண்டர் க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரிசி மாவும் உளுந்து மாவும் ஒன்றாவே வலிச்சு எடுத்துட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு கை வச்சு நல்லா 2 மாவுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது நமக்கு தேவையான அளவுக்கு மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நான் இட்லிக்காக இப்போ எடுக்கிறேன். இந்த அளவுக்கு மாவு எடுத்துட்டாச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பலகார சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, ஆப்ப சோடா, அது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த அளவுக்கு நல்லா மாவை கலக்கி வச்சாச்சு. மீதி இருக்க மாவை நம்ம ஃப்ரிட்ஜில் அப்படியே வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி மூடி போட்டு 2லேருந்து 3 நாள் வரைக்கும் வச்சு ஃப்ரிட்ஜில் நமக்கு தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு 7லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் வெயிலில் வச்சிடலாம். வெயிலில் வச்சாலும் சரி, இல்லை நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் வச்சாலும் சரி, ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் வச்சோன்னா மாவு நல்லா புளிச்சு வந்துடும். இப்போ பார்த்துடலாம், 8 மணி நேரத்துக்கு அப்புறமா மாவு நல்லா பஃபியாக வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கிறது நம்ம இட்லிக்கு ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு இட்லிக்கு மாவு சேர்த்துக்கலாம். நான் சாம்பிளுக்காக 5 இட்லி மட்டும் ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ 10 நிமிஷம் நல்லா இட்லி வேக வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்துடலாம். ஒட்டவே இல்லை, மாவு இல்லாமல் நல்லா வெந்து வந்துருச்சு இட்லி. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், ரொம்பவே சாஃப்டான நம்ம இட்லி ரெடி ஆகிடுச்சு, அதுவும் ரேஷன் அரிசியிலேயே. அடுத்ததாக அதே மாவுலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு தோசைக்காக இன்னும் கொஞ்சம் லிக்விடாக கலக்கிடலாம். இட்லி விடவும் தோசைக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சியாச்சு. இப்போ நம்ம தோசை வார்த்திடலாம். பாருங்கள், நான் தோசைக்கல்லில் தோசை ஊற்றிட்டேன். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா நிறம் மாறி வரட்டும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. ரொம்பவே கிறிஸ்பியான நம்ம தோசையும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரே மாவுலேயே இட்லி தோசை ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுபிக்ஷா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.